அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞ்சோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறைவோதும் அன்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே புகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே நினைந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. இப்படி முருகப்பெருமான் மீது ரொம்பவும் அகம் குழைந்து நெக்குருகி பாடியிருப்பவர் அருணகிரிநாதர். முருகனுக்கு பல சிறப்புகள் உண்டு. ஏன்னா வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். அவருக்கு 3 விதமான விரதங்கள் இருக்கின்றன. அதை பக்தர்கள் கடைபிடிப்பார்கள். ஏன்னா முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய அறுவகை சமயத்திலே கௌமாரத்திற்கு சிறப்பிடம் உண்டு. ஏன்னா எந்த சுவாமியை கும்பிட்டாலும் கந்த சுவாமியை கும்பிட்டால் உனக்கு சிறப்பு அதிகம். என்ன சொல்லுவாங்க? சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் கிடையாது, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் கிடையாது, இப்படித்தானே பெரியோர்கள் சொல்வார்கள். இப்படி முருகப்பெருமானுக்கு 3 விதமான விரதங்கள் மிகவும் முக்கியமானவை. அதிலே சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், இன்னொன்று வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பார்கள் முருகப்பெருமானுடைய அன்பர்கள். இதில் நாம் இன்றைக்கு மகா கந்த சஷ்டி விரதம் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவிலே. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வருகிறது சஷ்டி, இதை கும்பிடுவார்கள். ஆனால் இந்த தீபாவளிக்கு மறுநாள், ஏன்னா தீபாவளி அன்று நமக்கு அமாவாசை, அன்றைக்கு என்ன சொல்லுவாங்க? நரக சதுர்த்தி, கங்கா ஸ்நானம் முடிந்தாயிற்றா, இப்படித்தானே கேட்பார்கள். அப்புறம் கேதார கௌரி நோன்பு இருக்கிறது. இதை முடித்து மறுநாள் பிரதமை தொடங்கி சஷ்டி வரைக்கும் 6 நாட்கள் விரதம். இந்த 6 நாட்கள் விரதம் இருந்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? என்ன பயன் கிடைக்காது. ஏன்னா முருகப்பெருமானுடைய திருவடிகளை நினைப்பதற்கே நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதில் இந்த மகா கந்த சஷ்டி, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க மகா கந்த சஷ்டின்னு? ஏன்னா நாம் பார்த்திருக்கலாம் 12 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு. இதிலே சஷ்டி வருகிறது ஒவ்வொரு மாதமும். அப்பெல்லாம் கும்பிடாம இப்போ கும்பிட்டா என்ன ஒரு பயன் இருக்க முடியும் எனக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டி. இந்த சஷ்டியில் என்ன ஒரு பிரதானம்னா, அன்றைக்கு சஷ்டி அன்றைக்கு முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு? சிக்கலிலே வேல் வாங்கி திருச்செந்தூரிலே சூரனை சம்ஹாரம் செய்கிறார். ஏன்னா சூரன் என்ன வரம் வாங்கியிருக்கான்? நான் முருகப்பெருமானுடைய அம்சத்தினால் அன்றி வேறு ஒரு சக்தியால் என்னை வெல்ல முடியாது, இப்படித்தானே அவன் வரம் வாங்கினான். அது எப்படி பலிக்கின்றது? முருகப்பெருமானால் அல்லவா. அப்படி இந்த அறுபடை வீடுகளில் திருத்தணியை தவிர மற்ற 5 வீடுகளிலும் முருகனுக்கு சூரசம்ஹார பெருவிழா மிகச்சிறப்பாக பக்தர்களால் நிறைவேற்றப்படுகிறது. சரி, நாம் இவ்வளவு சொல்கிறோம், இதற்கான ஒரு மூலக்கதை ஒன்று இருக்கும் அல்லவா, அதை பற்றி நாம் பார்க்கலாம். ஏன்னா தேவி மகாத்மியத்தில் இந்த கதையை பற்றி சொல்கிறார்கள் மிகவும் சிலாகித்து. சஷ்டி தேவி இப்படி ஒரு தெய்வம். இவள் நாம் சொல்லுவோம் இல்லையா, முருகன் தெய்வ யானை. இந்த தெய்வ யானையில் 6இல் ஒரு அம்சமாக பிறந்தவளாம். இவங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அது என்னன்னா சம்பத் ஸ்வரூபினி அப்படின்ற ஒரு பெயர். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள் என்ன விதமான சம்பத்துக்களை கேட்டாலும் சகல சம்பத்துக்களையும் அருள்பவள் சஷ்டி தேவியானவள். நாம் இதுக்கு ஒரு சின்ன கதையை உதாரணமாக சொல்லலாம். என்னன்னா, பிரம்மாவுடைய புதல்வன் ஒருத்தன் இருந்தானாம். அவன் ஸ்வயாம்பு மனு. அவனுக்கு பிரியவிரதன் என்ற ஒரு மகன் இருந்தான்.
அவன் மாலினி என்ற பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறான். ஆனால் கல்யாணமாகி வெகு வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? பிரியவிரதன் காஷ்யப முனிவரை கொண்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? சரி, உங்களுக்கு ஒரு நல்ல புத்திரன் கிடைக்க பெறுவது அப்படின்னு ஆசீர்வாதம் செய்துவிட்டு கிளம்பி விடுகிறார். அதன் பயனாக கருவுறுகிறாள் மாலினி. இப்போ குழந்தை பிறக்க வேண்டியது. ஆனால் 10 மாதங்கள் கழித்து தானே குழந்தை பிறக்கும். இது குறை பிரசவமாக முடிந்து விட்டது. அதனால் குழந்தையும் இறந்து விடுகிறதாம். எவ்வளவு துக்கமான ஒரு சம்பவம் பாருங்கள். அப்போ இந்த புத்திர சோகம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறான் பிரியவிரதன்? அந்த குழந்தையை அடக்கம் செய்து விடலாம் அப்படின்னு கிளம்புறான். அப்போ என்ன நினைக்கிறான்? சரி, நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் நேர்ந்துடுச்சு இல்லையா, இதற்கு மேலும் நாம் உயிர் வாழ வேண்டுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? சரி, நாமும் இறந்து விடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த குழந்தையை அடக்கம் செய்ய போகும் பொழுது ஒரு அற்புதமான தேவதை அவன் முன்னே பிரசன்னமாகிறாள். அவள் யாருன்னா சஷ்டி தேவி. அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த குழந்தையை தொட்ட உடனே அந்த குழந்தை என்னவாகி விடுகிறது? முழுமையான வளர்ச்சி பெற்று விடுகிறது. குழந்தையும் உயிர் பெற்று விடுகிறது. இவனுக்கா ரொம்பவும் சந்தோஷமாக போய் விடுகிறது. அப்போ அவன் கேட்கிறானா, அம்மா நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் தான் சஷ்டி தேவி அப்படின்னு. எவ்வளவு மகத்துவம் இந்த கதைக்குத்தான். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம்? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன? சஷ்டியிலே நாம் விரதம் இருந்தால் நாம் நம்மளுடைய சந்ததிகள் நன்றாக பிறக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சரி, இந்த சஷ்டி விரதத்தை நாம் எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போது 2025 இந்த வருடத்திலே 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை 6 நாட்கள் சஷ்டி. இதில் அவங்கவங்க உடல்நிலைக்கு தகுந்தாற் போல விரதம் இருப்பார்கள். ஏன்னா ரொம்பவும் ஐதீகமாக என்ன பண்ணுவாங்க? முதல் நாள் ஒரே ஒரு மிளகை சாப்பிட்டு தண்ணீர் மட்டும் குடித்து விட்டு விரதம் இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் 2ஆம் நாள் 2 மிளகு சாப்பிடுவார்கள், 3ஆம் நாள் 3 மிளகு, 6ஆம் நாள் 6 மிளகு சாப்பிடுவாங்க. இப்படி ரொம்பவும் சாப்பிடாம நாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உடல்நிலையை பொறுத்து. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தியான வேலை மாத்திரம் உச்சி பொழுதுல உப்பு இல்லாத பச்சரிசி அன்னம் அதோட தயிர் சேர்த்து சாப்பிடுவார்கள். இப்படியும் விரதம் இருக்கலாம். சரி, என்னால் இது ரெண்டுத்தையும் இருக்க முடியலப்பா அப்படின்னு சொன்னாக்கா 6ஆம் நாள் சஷ்டி அன்றைக்கு தான் சூரசம்ஹாரம், சூரனை வதைத்த நாள். அன்றைக்கு என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு நாள் நீங்கள் நீர்மோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி திரவ ஆகாரம் லிக்விட் ஃபுட் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இது விரதத்திற்கான வழிபாட்டு முறைகள். சரி, இப்போது சஷ்டி நாம் என்ன பண்ணலாம்? 6ஆம் நாள் வீட்டை நன்றாக நாம் சுத்தம் செய்து கொண்டு பூஜை அறையில் முருகன் விக்கிரகத்துக்கு சந்தனம், மஞ்சள், ஜவ்வாது இதெல்லாம் இட்டு குங்குமம் எல்லாம் வைத்து பூ போட்டு அலங்கரித்து நாம் வழிபாட்டை துவக்கலாம். அதற்கு முன்னாடி முழுமுதற் கடவுளாகிய முருகப்பெருமானையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அல்லவா? ஏதாச்சும் ஒன்று வேண்டிக்கவும் இல்லையா? இன்றைக்கு நான் இப்படி இருக்க போகிறேன், எனக்கு இந்த வரத்தை கொடு அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து நாம் அன்போடு கேட்போம் அல்லவா? அந்த ஒரு சங்கல்பத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். இது முடித்தாயிற்றா? பின்பு நாம் என்ன செய்யணும்? அன்றைக்கு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே முருகப்பெருமானை தரிசித்து நாம் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், வேல்மாறல் இப்படி நமக்கு என்ன ஒரு தேவையோ அதை முன்னிட்டு நாம் விரதம் இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம்? வேல்மாறல் படிக்கலாம். அதில் நாம் 64 பாடல்கள் இருக்கும். அது என்னன்னா மொத்தம் 16 பாடல்கள். அது ரிப்பீட் ஆகும் மறுபடியும். இது எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா வேல்மாறல்ல, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை, இந்த 4 வரிகளை மாத்திரம் நாம் பாராயணம் செய்தாலும் போதும். இல்லை முருகா என்று சொன்னாலும் போதும், சரவணபவ என்று சொன்னாலும் போதும். நாம் எப்படி கூப்பிட்டாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள்பவன் முருகப்பெருமான். இதை நாம் செஞ்சுட்டு கந்தர் அலங்காரம் படிக்கலாம். இல்லை கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணத்தையும் படிக்கலாம். இப்படி நமக்கு எது விருப்பமோ, தேவராய சுவாமிகள் எழுதிய கந்த சஷ்டி கவசம் இதையும் நாம் பாராயணம் செய்யலாம். இப்படி முருகப்பெருமானை நினைத்து நாம் அன்போடு துதித்தால் நமக்கு என்ன ஒரு வரம் வேண்டுமோ அது நிச்சயமாக தட்டாமல் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு. ஏன்னா அவர் வள்ளி தேவயானை சமேத முருகப்பெருமான் அல்லவா? நாம் கேட்டால் என்ன தான் கொடுக்க மாட்டார்? அவருக்கு ஏன் இந்த ஒரு சிறப்புனா, அவருக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இந்த 3ம் அவரிடம் குடிகொண்டிருக்கின்றன. நாம் நினைக்கலாம் முருகா என்றால் என்ன அர்த்தம்? ஏன்னா
மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்த 3 பேருடைய ஸ்வரூபம் முருகப்பெருமான். இதனால தான் அவருக்கு முருகர் என்ற அற்புதமான திருநாமம். சரி, இதெல்லாம் நாம் செஞ்சுட்டு நாம் என்ன பண்ணணும்? முருகப்பெருமானை துதிக்க வேண்டும்னு சொன்னோம். மனப்பாடம் செய்து தான் துதிக்க வேண்டும் என்பது கிடையாது. பார்த்து பாராயணம் செய்யலாம், அல்லது முருகப்பெருமானுடைய நாமத்தை நாம் இந்த 6 நாட்களும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படி செய்தால் நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிட்டும். இந்த அறுபடை வீடுகளிலே திருச்செந்தூரிலே சென்று விரதம் முடிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். நம்மால் முடியாவிட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? 6ஆம் நாள் வீட்டிலேயே விரதம் இருந்து அன்றைக்கு சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் குளித்துவிட்டு நாம் பூஜை செய்து அன்றைய விரதத்தை முடித்து கொள்ளலாம். இது ஒரு சிறப்பு. இந்த மகா கந்த சஷ்டி விழாவிலே முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய இஷ்டார்த்தங்களை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலும் மயிலும் சேவலும் துணை என்று 6 முறை சொன்னால் போதும், முருகப்பெருமான் நமக்கு அன்போடு காட்சி கொடுப்பார். ஏன்னா சூரனை அவ கொல்லவில்லை, ஒரு மாமரமாக நிற்கிறான் அல்லவா சூரன். அப்போ இவர் வேல் எறிந்து என்ன பண்ணுறாரு? 2 பிரிவாக பிரிக்கிறார் சூரனை. ஒன்று மயில், இன்னொன்று சேவல். இந்த மயில் என்னவாகிவிட்டது? வாகனமாகிவிட்டது. அதனால் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனன் என்ற சிறப்பு பெயர் வந்துவிட்டது. அப்புறம் சேவல், அது என்னவாகிவிட்டது? கொடியாக ஆகிவிட்டது அல்லவா. இப்படி அவர் என்ன பண்ணுறாரு? மோட்சம் கொடுத்தார் அல்லவா சூரனுக்கும். நம்மையும் அவர் காப்பாற்றுவார். அதனால் நாம் அவரை வணங்கணும். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகா சரணம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.